வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்குரிய பலன்களை பார்க்கலாம். 26 நவம்பர் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடங்கி அடுத்த திங்கள் வரை ஒரு வாரத்திற்குரிய பலன்களாக இது இருக்க போகிறது. கிரகநிலை மாற்றங்கள் சந்திரனை தவிர வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை. ரிஷப ராசியில் குரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறார். அவருடைய நட்சத்திர மாற்றம் ரோகிணியில் இருப்பது ஒரு முக்கியமான ஒரு நிலை. செவ்வாய் கிரகம் கடக ராசியில் நீச நிலையில் தொடர்ந்து பூச நட்சத்திரத்தில் சனியுடைய ஒரு தொடர்பில் இருக்கிறார்னு சொல்லலாம். கேது கிரகம் சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் இருக்கிறார். காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடாகிய விருச்சிக ராசியில் சூரியனும் புதன் கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். இந்த பலன்கள் முடியக்கூடிய 2ஆம் தேதி டிசம்பர் மாதம். அதுவரை சூரியன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிலை இருக்க போகிறது. இந்த பலன் முடியக்கூடிய நாளில் இதற்கு அடுத்த பதிவிற்கு சூரியனுடைய நட்சத்திரம் கேட்டைக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. புதன் கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய கேட்டையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரன் கிரகம் காலச்சக்கரத்தின் 9ஆம் வீடாகிய தனுசு ராசியில் இருக்கிறார். அவர் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலையாக இருந்து இந்த பலன்கள் முடியக்கூடிய அந்த 2ஆம் தேதி டிசம்பர் வரும் பொழுது அவர் மகரத்திற்கு மாறக்கூடிய நிலையாக இருக்க போகிறது. சனி கிரகம் கும்பத்தில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார். அவர் ராகுவினுடைய நட்சத்திரத்திற்கு மீண்டும் ரிவர்ஸில் வந்து இப்பொழுது ராகுவினுடைய சதயத்திலேயே நேர்கதியில் செல்லக்கூடியதும், அந்த ராகு கிரகம் சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த 2 வீடுகளும் பரிவர்த்தனை போன்ற நட்சத்திர பரிவர்த்தனையில் இருப்பது, இது மட்டும்தான் இந்த ஒரு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலை. இப்பொழுது நம்ம மேஷம் பலன்களை மேஷ ராசி தொடங்கி பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் கிரகம் கண்டிப்பாக பொறுமை தேவை, அமைதி தேவை. ராசிநாதனும் நீச நிலையில் இருக்கிறார். இது நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, பிஸியாக இருப்பது நல்ல நிலை. ஆனால் மன ஆரோக்கியத்தை மிகவும் குலைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ராசிநாதனும் அஷ்டமஸ்தானத்தோடு இருக்கக்கூடிய புதன் கிரகம், இது எல்லாமே ஒரு சனிக்கு அதிக பலம் கொடுக்கக்கூடிய நிலையும். இந்த சனி கிரகம் மேஷத்தில் உள்ள சந்திரனை இந்த ராசி நண்பர்களுக்கு பார்க்கக்கூடியதும், நிறைய ஒரு ஓவர் திங்கிங், மன உளைச்சல், விரயங்கள் தொடர்ச்சியாக இருப்பது, பல விஷயங்களை நினைத்து குழப்பமடைவது, குழந்தைகளுடைய வாழ்வை நினைத்து கவலைப்படக்கூடிய நிலை, குழந்தைகளுடைய ஆரோக்கிய பிரச்சனை இருக்கலாம், முதல் குழந்தை ரீதியிலான சில தொல்லைகளாக இருக்கலாம், 2வது குழந்தைக்கு கூடிய அவர்களுக்கு கூட இடமாற்றம், விரயங்கள், அலைச்சல்கள், இது போன்ற ஒரு நிலை இருப்பது இவர்களுக்கு சற்று மனதை ஏதோ ஒரு சஞ்சலம் தொடர்ச்சியாக தொல்லை பண்ணி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு தந்தையுடைய உறவில் குழப்பங்கள் ஏற்படலாம். குடும்ப வாழ்விலும் அவ்வப்பொழுது வாக்குவாதம் வரும்பொழுது இவங்க தன்னை அறியாமல் இவங்க இமோஷனலாக கோபப்பட்டு சண்டையிடலாம். அதிக நிதானத்தை குடும்ப வாழ்வில் இவங்க மெயின்டைன் பண்ணுவது ரொம்ப ஒரு தேவைப்படக்கூடிய நிலையாக காட்டுகிறது. கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். உறவுகளை நம்ப வேண்டாம். சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம், உறவினர்களை நம்பி நீங்க பேசினால் உங்களுக்கு எந்த ஒரு ரெசிப்ரோகேஷனும் கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நிலை. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஹனுமன் வழிபாடு, விநாயகர் ஸ்லோகங்கள் வழிபாடு, எந்த நிலையிலும் நீங்க சோஃபால உட்கார்ந்து கொண்டு, உங்க பெட்ரூம்ல உட்கார்ந்து கொண்டு கண்டிப்பாக ஆத்மார்த்தமான நம்பிக்கையுடன் கிழக்கு, மேற்கு, வடக்கு நோக்கி நீங்க ஜெபித்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்க இதை முயற்சி செய்யவும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். இவங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். சுய நட்சத்திரத்தில் பலத்தோடு இருக்கிறார். வீடு கொடுத்த குரு கிரகமும் இவர்களுக்கு ஒரு விரயத்தை காட்டுவதனால் இது நல்ல சுபவிரயங்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிலருக்கு தானாக சுபவிரயங்கள் முன்னேறி நடக்கும். சிலருக்கு விரயங்கள் அதிகமாக இருந்தால் நீங்க நல்ல விஷயங்களுக்கான விரயமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். 10ஆம் வீட்டில் சனி கிரகம் இருந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு தொழிலுக்கான சில விரயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்களாக உங்களுக்கு அல்லது உங்களுடைய தாய்க்கு இல்ல வீடு வாகனங்களுக்கான சில பழுதுக்கு இது விரயமாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களும் சற்று அந்த ரிலேஷன்ஷிப்பில் அனுசரித்து போவது ரொம்ப முக்கியமான நிலை. உங்களுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும். பணி வளர்ச்சி, தொழில் ரீதியிலான வளர்ச்சி, தொழிலுக்கான முதலீடுகள் அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டும். எல்லாமே ஒரே
டைம்ல நடக்கும் அப்படிங்கறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது பாட்டுக்கு பணியில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையாக இவங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆன் அண்ட் ஆஃப் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பிரயாணங்களும் இவங்களுக்கு உண்டாகும். பிரயாணங்களால் நல்ல நன்மை ஏற்படும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில பிரயாணங்களால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அது வரும் பொழுது எடுத்துக்கொள்வது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப அதிக கவனத்தை காட்டுவது, குடும்ப வாழ்வில் அந்த ரிலேஷன்ஷிப்பிலும் அதிக முக்கியத்துவத்தோடு நீங்க ஒரு நல்ல விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தை வளர்த்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன்கள். குரு வழிபாடு, குரு ஸ்தலங்களுக்கு செல்வது, நவகிரக குரு இல்லைன்னா வீட்டிலேயே எல்லோ கலர்ல துணி அணிந்து இருக்கக்கூடிய ஒரு லோகத்திற்காக குருவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குருவாக ஒரு பாபான்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ராகவேந்திர சுவாமின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா மகா பெரியவர்னு எடுத்துக்கலாம். அதை எல்லோ ஆடை வஸ்திரம் அணிந்திருக்கக்கூடிய மஞ்சள் நிற குருவை நீங்க வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பு, விரயங்களை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளும், தாயாருக்கு ஒரு பாதுகாப்பு, எல்லா விதத்திலும் உங்களுக்கு குரு வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டில் பலமாக அமர்ந்திருக்கிறார். இது தொழில் ரீதியிலாகவும் உத்தியோக ரீதியிலாகவும் மிகப்பெரிய நன்மை. 10 சொல்லக்கூடிய வீட்டில் உள்ள ராகுவிற்கு வெளிநாட்டு தொடர்பாக நல்ல ஒரு பணி வளர்ச்சி, பணியில் வெளிநாடு, தொழிலுக்கான வெளிநாடு, தொழிலை நீங்க வளர்த்து கொண்டு வெளிநாடு வரை சில பிரயாணங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை அற்புதமான ஒரு நல்ல நிலை. அதே சமயம் சிலருக்கு கோர்ட் கேஸ் போன்ற ஒரு நிலை பாத்தீங்கன்னா நீண்ட நாள் அப்படி அமைதியா இருந்த நிலை பேக் டு பேக் இவங்களுக்கு கோர்ட்ல ஹியரிங் வரக்கூடிய நிலையாக இருக்கும். 6ஆம் வீடு வலுப்பெறும் பொழுது உத்தியோகமும் வளரும், கோர்ட் கேஸும் வளரும், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் உங்களுக்கு நோய்களும் வளரும் அப்படிங்கறத நம்ம ஜோதிட ரீதியிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நன்மையான பிரயாணங்களாக பணிக்கு ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் கோர்ட் கேஸ் போன்ற நிலையில் நீங்க உங்களோட சூழலுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய விஷயங்களை கையாள வேண்டும். சிலருக்கு பூர்வீக லாபம், காதலால் நன்மை, பெண்களால் ஆதாயம், ரொம்ப நல்ல பலன்கள். வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் பெரிய அளவிற்கு நன்மையை கொடுக்கும். அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட டெசிஷன்ஸ் உங்களுக்கு பெரிய ஒரு ரொம்ப நல்ல ஒரு முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக அது இருக்கும். ஆனாலும் மிதுன ராசி நண்பர்கள் குடும்ப வாழ்வில் அக்கறை தேவை. ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். புது முயற்சிகளில் முக்கியமாக ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பது ஒரு நல்ல நிலை. தொழில் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க மிதுன ராசியில் சுய தொழில் பண்றவங்களாக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸை கவனித்து நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டும். குலதெய்வ அனுகிரகம் உண்டாகும். இந்த மாதம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கூடவே இருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். நீங்க வழிபாடு வீட்டிலேயே செய்து கொள்ளலாம், இல்லைன்னா அந்த கோவிலுக்கு செல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம், பேச்சில் நிதானம், குடும்ப வாழ்வில் அக்கறை தேவை. அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசி நண்பர்களுக்கு இவங்களுடைய ராசியிலேயே நீசமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நேரடியாக அஷ்டமஸ்தானத்தோடு அந்த நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆவது கண்டிப்பாக இவங்க மன ஆரோக்கியத்தில் நிறைய குழப்பங்களை இந்த காலகட்டத்தில் அவங்க மேற்கொள்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். சனி வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு முதலில் அது டார்கெட் பண்ணிய ஒரு கிரகம் வீடு ராசின்னு பார்த்தால் கடக ராசி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த சனி கண்டிப்பாக தொழிலை பார்ப்பார், புத்தியை பார்ப்பார், குடும்ப வாழ்வு, பேச்சு, இது மூலியமாக இவங்களுக்கு ஏதோ ஒரு தொல்லையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆபீஸை நினைச்சு பிசினஸை நினைத்து ஒரு மனக்கவலை இருக்கலாம். அடுத்த நாள் பிரச்சனை அதிகமாகி வாக்குவாதத்தினால் குடும்ப வாழ்வை நினைத்த கவலையாக அது மாறலாம். சோ இது போன்ற ஒரு நிலையை இந்த அஷ்டம சனி கொடுப்பதனால் நீங்க அமைதியாக இருங்க. ஓவராக உணர்ச்சி வசப்பட்டு வீட்டுக்குள்ள கோபமாக பேசாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கும். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ராகுவுடைய ஒரு சாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஷேக்கினஸை கொடுத்து ஆனால் பாதுகாப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். குரு ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தை நினைத்து பெரிதாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் குடும்ப வாழ்வில் சரியான ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனை நீங்க வாக்குவாதம் செய்யாமல் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தைக்கு நல்ல வளர்ச்சி, இடமாற்றம், அதே போல அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக லாபங்கள், ஒரு நல்ல நிலை. தந்தையுடைய வளர்ச்சி ரொம்ப டிஸ்டிங்டாக கடகராசி நண்பர்களுக்கு காட்டக்கூடிய நிலையாக இருக்கிறது. சுய தொழில் பண்ணக்கூடிய கடகராசி நண்பர்களாக இருந்தால் புதிய முடிவுகளில் அதிக நிதானம் தேவை. தொழில் தொடர்பாக நீங்க எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இந்த வாரம் எடுக்க வேண்டும். ஆனால் அதிர்ஷ்டம், வருமானத்தில் உயர்வு, பிரயாணங்களால் ஒரு மன மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் ஏற்படும். குடும்ப வாழ்வில் மட்டும் சிறிது அக்கறை தேவை. அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிநாதன் 4ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பது, புதனும் அங்கு இணைந்திருப்பது
தொழில் ரீதியிலான எல்லா விஷயங்களுக்கும் அற்புதமான ஒரு நல்ல காலகட்டம். தொழிலுக்கு நீங்க நினைத்த முதலீடுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. பூர்வ புண்ணிய பலத்தினால் உங்களுக்கு நினைத்த காரியங்களை நினைத்தபடி நீங்க ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. சுக்கிரனுடைய நிலையும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கை, பூர்வ புண்ணிய பலம், பெண்களால் ஆதாயம், நினைத்த காரியத்தை நினைத்தபடி நீங்க ஜெயித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும். இது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி கொடுக்கும். குழந்தைகளுக்கு வேலை, வருமானம், உத்தியோக உயர்வு, அவர்களுக்கு இடமாற்றம், புத்திரபாகியம் இதெல்லாம் நடக்கக்கூடிய நிலை. அதை பார்த்து சிம்ம ராசிக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள், உங்களுடைய ஒரு உறவில், ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனம் தேவை. வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், வெளிவட்டார நண்பர்களிடம் நீங்க பஞ்சாயத்து போகாமல் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை. நீங்களுமே அதிக சண்டைகளை இல்லாமல் அமைதியாக இருந்தால் ஓரளவிற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன் சிம்ம ராசி நண்பர்களுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த வாரம் ஓரளவிற்கு நல்ல பலன்களாக இருப்பது ஒரு மகிழ்ச்சியான நிலையாக இருக்கிறது. நமக்கு சொல்வதற்கே இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் பலமான சனியாக இருப்பது, பணியில் வளர்ச்சி, நீண்ட நாள் பணி சம்பந்தமான தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. பணியில் இன்டர்னலாக இருந்த ஒரு சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். வேலை தொடர்பான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். வேலையில் இடமாற்றம், வேலையில் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. பணிக்கான லாங் டிராவல்ஸ் சொல்லக்கூடிய வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ், இல்லைனா வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய நல்ல நிலை. இதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சற்று விட்டு கொடுப்பது நல்ல நிலை. தந்தையாருடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொன்னாலும் தந்தையோடு ஏதோ ஒரு மனக்கருத்து வேறுபாடு, தந்தையுடைய ஆரோக்கியத்திற்கான சில அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய நிலை, இதெல்லாம் உங்களுக்கு சில விரயங்களை காட்டக்கூடிய பலன்களாக இருக்கிறது. முக்கியமாக குழந்தைகளிடமும் நீங்க அவங்கள நீங்க ரொம்ப சண்டையிடாமல், அவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்காமல், நட்பு ரீதியில் பழகினால் மட்டுமே அவங்களோடு நீங்க சிறப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தை கையாள முடியும் அப்படிங்கறது நீங்க இப்பொழுதே உணர வேண்டும். உங்களுக்கு முக்கியமாக குழந்தைக்கு காரகா பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் வக்ரமாக இருப்பது, குருவினுடைய நிலை, அது 8ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது, 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் 6இல் மறைவது, கண்டிப்பாக உங்க குழந்தைகளை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய உறவினை சரியாக பார்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசியிலேயே அற்புதமான 10ஆம் அதிபதி 1ஆம் வீட்டில் இருப்பது, இது ஓரளவிற்கு இவர்களுக்கு தொழில் ரீதியிலான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலையினை சொல்லலாம். லாபாதிபதி புதனும் அங்கு இருக்கிறார். ஆனால் எடுத்த காரியங்களை ஜெயிப்பதற்கு அதிகமான அலைச்சல்களும் சிரமங்களையும் இவங்க மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிற ஒரு நிலையை இது குறியிட்டு காட்டுகிறது. ஆரோக்கிய ஸ்தானத்தை சற்று சனி கிரகத்தினுடைய அர்த்தாஷ்டம நிலை சற்று தொல்லை பண்ணக்கூடிய நிலை. முக்கியமாக அலைச்சல்கள் மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு ஓவர் திங்கிங் மூலியமாகவும் இவங்களுக்கு சில உடல் சோர்வு அப்படிங்கிற நிலையாக ஏற்படலாம். ஆனால் பொருளாதாரத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது. பணியில் நல்ல வளர்ச்சி, நினைத்தது போன்ற ஒரு நிலை, நினைத்ததை விட அற்புதமான பணி வளர்ச்சி இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை. வெளிநாட்டு வருமானம் ஏற்படக்கூடிய பிரமாதமான காலகட்டமாக இது காட்டுகிறது. திருமண வாழ்வில் சற்று கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஒன்று, யாராவது ஒருவருக்கு சிக்காகக்கூடிய நிலையினால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை இல்லாதது போன்ற நிலையாக இருக்கலாம். இல்லைனா உறவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தினால் குடும்ப வாழ்வில் ஒரு பிரச்சனை போன்ற நிலையை இது கொடுக்கலாம். இரண்டு வகையிலுமே நீங்க சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு முக்கியமான பலன்களாக இருக்கிறது. இருவருடைய சுகஸ்தானத்திலும் சற்று தொல்லை இருப்பதையும் நம்ம மறக்கக்கூடாது. விருச்சிக ராசி கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை இந்த வாரம் காட்ட வேண்டிய ஒரு நிலை. அடுத்து தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ஒரு அற்புதமான முயற்சி ரீதியிலான இடமாற்றத்தை அடையக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கிறது. நீண்ட நாள் ஒரு வேறு இடத்துக்கு மாறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும், வீடு வாகனம் மாறணும் அப்படின்னு நினைத்தாலும், இல்லைன்னா கணவன் மனைவி பிரிந்து இருக்காங்க, ஒருவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்களும் இணைந்து அங்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை, எதுவாக இருந்தாலும் நீங்க அந்த இடமாற்றத்திற்கான முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நினைத்தது போன்ற இடமாற்றம் அடையக்கூடிய நிலை, அதற்கான முயற்சிகள் எல்லாம் அற்புதமாக உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. பிரமாதமான உத்தியோக வளர்ச்சி, அதிகபட்சம் உத்தியோகத்திற்கான சில இடமாற்றங்களை சில நண்பர்கள் தனுசு ராசியில் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 12இல் இருக்கக்கூடிய சூரியன் புதன் உங்களுக்கு
பிரமாதமான தொழில், வெளிநாட்டு பிரயாணங்களால் லாபம், பணியில் ஏற்றம். ஆனால் திருமண வாழ்வில் ஓரளவிற்கு விட்டுக் கொடுப்பது, ஆரோக்கியத்தில் உஷ்ண ரீதியிலான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்வது, முக்கியமாக தூக்கத்தில் குறைபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வது, உடலுக்கு நிறைய தண்ணீர் குடிப்பது, ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது. இது மூன்றும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். சனி கிரகம் புத்திஸ்தானத்திற்கு பாதகஸ்தானத்தில் இருந்து புத்திஸ்தானம் ஆகிய மேஷத்தை பார்த்து கொண்டே இருப்பது. என்றைக்கோ நடந்த பழைய விஷயங்களை நினைத்து நீங்க கவலைப்படலாம். இல்லைனா அடுத்து வரக்கூடிய காலங்களில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஃபியூச்சரை பத்தி நீங்க நினைக்கக்கூடிய கவலையாக இருக்கலாம். இரவு நேரங்களில் இந்த குழப்பங்கள் வந்தால் கண்டிப்பாக அது உங்களை ஒரு தேவையில்லாத ஒரு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கறத நீங்க உணர வேண்டும். சோ இரவு நேரத்தில் ஓவர் திங்கிங் வராமல் நீங்க ரொம்ப கரெக்டாக உங்களோட டிசிப்ளின்டான ஒரு ஸ்லீப் பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணுவது மிகப்பெரிய பாதுகாப்பை தனுசு ராசிக்கு கொடுக்கும். மற்ற பொருளாதார ஏற்றம், தொழில் வளர்ச்சி, லாபம், நல்ல பிரயாணங்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. சற்று குடும்ப வாழ்வில் நீங்க திருஷ்டி இல்லாமல் கூட பார்த்து கொள்ள வேண்டும். இது தனுசு ராசிக்கு மீண்டும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் போன்ற ஒரு வாழ்க்கை நிலை. இந்த காலகட்டத்தில் நீங்க உறவுகளை நம்பி, நண்பர்களை நம்பி இந்த மாதிரி கால விரயம், பொருள் விரயம் இதெல்லாம் செய்யாமல் ரொம்ப போக்கஸ்டாக உங்களுடைய பணி, உங்களுடைய குடும்ப வாழ்வு, உங்களோட ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் நீங்க இந்த டைமை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலனாக நான் சொல்ல நினைக்கிறேன். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடி எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியம் ஜெயிக்கும், வருமானத்தை அடையக்கூடிய ஒரு பணி தேடக்கூடிய நிலையாக இருக்கட்டும், இல்லைன்னா வருமானத்தில் நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்கி அவங்க நினைத்த விஷயங்களுக்கு ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட்ஸ் இந்த மாதிரியான சில உயர்வான நிலைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக நீண்ட நாள் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டு பிரயாணத்திற்காக ப்ராஜெக்ட்ஸ் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் ரொம்ப சாதகமாக இருப்பது ஒரு நல்ல நிலை. அதே சமயம் ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருந்து விட்டாலே இவங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு பலனாக இருக்கிறது. விரையாதிபதியான குரு கிரகம் வக்ரமாக சுகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வது சிலருக்கு ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்களை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு தெரிந்து ஒரு முறைக்கு இருமுறை நீங்க அதை கிராஸ் செக் செய்து கொள்வது, தடை இல்லாமல் அது இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு முறை பார்த்துக் கொள்வது, ஒரு ஓவர் கான்பிடன்ஸும் ஒரு அலட்சிய மனோபாவத்தையும் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனாக இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் நம்மளை அறியாம நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு சுற்று வழியாக இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம். நீண்ட நாள் மன ஆரோக்கியத்தையும் திருமண வாழ்வையும் குழப்பிக் கொண்டிருந்த வக்ர சனி முடிந்தது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு முன்னர் இருந்ததை விட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும், வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே 7.5 சனி முடியும் வரை குடும்ப வாழ்வை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு போக முடியும் அப்படிங்கறத மகரம் மறக்கக்கூடாது. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு ஜென்மத்திலேயே சனி வந்திருக்கிறார். இது எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கும்பத்திற்கு சற்று ஜென்மச்சனி காலகட்டம் அமைதியாக பொறுமையாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முயற்சிகளில் எந்த முயற்சியாக நீங்க இருந்தாலும் சற்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து விட்டு அந்த முயற்சிகள் சரியாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். 3ஆம் வீட்டுக்கு பாதக வீட்டில் ஜென்மச்சனியாக இருந்து இந்த சனி கிரகம் மேஷத்தை பார்ப்பது உங்களுக்கு புது முயற்சிகள், முக்கியமாக கடன் வாங்கக்கூடிய நிலையில் அந்த கடன் தொடர்பான முயற்சிகளாக இருந்தாலும், கோர்ட் கேஸ் போன்ற முயற்சிகளாக இருந்தாலும், வேலையை பற்றிய சில டெசிஷன் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசித்து பார்த்து அடுத்தடுத்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற நிதானத்தோடு நீங்க அந்த முயற்சிக்குண்டான விஷயங்களை நீங்க ப்ரொசீட் பண்ணுவது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார மேன்மையை 2ஆம் வீட்டில் உள்ள ராகு கொடுக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். வக்ர குருவினுடைய பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு பிரமாதமாக ஒரு பொருளாதாரத்தில் எந்த தட்டுப்பாடும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது டார்கெட் பண்ணுவது எல்லாமே ரிலேஷன்ஷிப் வகையிலும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த உறவிலுமாய் ஒரு பெரிய சிக்கலை கொடுக்க வாய்ப்பு இருப்பதனால் நீங்க அதை மறக்காமல் ஒரு நாளும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் வந்தால் உடனடியாக அதை சரி பண்ணிக் கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் புதனோடு இணைந்திருப்பது வாழ்க்கை துணையுடைய வருமானம் பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். அவங்களுக்கு நீண்ட நாள் வருமான பிரச்சனை, அவங்க உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி அவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கிறது. ஜென்மச்சனி அப்படிங்கறதுனால நீங்க மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை இதை மட்டும் நீங்க சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பாதுகாப்பளிக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் ஒரு நல்ல ஒரு இணைவு. புத ஆதித்ய யோகம் உங்களுடைய புத்திஸ்தானத்திற்கு ஒரு
சற்று ஆறுதல் கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கியமும் தந்தையாருடைய ஆரோக்கியமும் சற்று கவனம் தேவை. எல்லா விஷயத்திலுமே நீங்க சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனால் மேஜராக எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எல்லாமே கவனம் தேவை அப்படின்னு சொன்னா வரும் ஆனா வராதுன்னு சொல்லுவாங்க ஒரு காமெடியில. அது போன்ற ஏதாவது நீங்க அலட்சியமாக இருந்துட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பெரியஸ்தானத்தில் சந்திரனோடு நெருங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஜென்ம ராசிக்கு பின்னாலேயே வரக்கூடிய சனி கிரகம் ஒரு நிமிடமும் உங்களுடைய சந்திரனை நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திரன் மீன ராசிக்கு டிஃபால்ட்டாக 5 கூடியவர், புத்திஸ்தானம், முதல் குழந்தை, இதெல்லாம் நினைத்து உங்களுக்கு சில கவலைகளாக ஏற்படலாம், இல்ல ஒரு எரிச்சலாக இது டிப்ரெஷனாக மாறலாம். சோ மீன ராசி நண்பர்களுக்கு வேலை தொடர்பான தடைகள் எல்லாமே நீங்கும். அற்புதமான உயர்வு வேலையில், வருமானத்தில், இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலை. பிரயாணம், இடமாற்றம், அற்புதமான ஒரு நல்ல ஒரு லாங் டிராவல்ஸ். இவர்களுக்கும் 12ல் இருக்கக்கூடிய சனி கிரகம் வெளிநாட்டு தொடர்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வருமானத்தையும் கொடுப்பார். அதே சமயம் குடும்பத்தில் இருந்து சிலர் பணிக்காக பிரிந்திருக்கக்கூடிய நிலை வந்தால் எடுத்துக்கொள்வது நல்ல நிலை கொடுக்கும். குடும்ப வாழ்வில் அலட்சியம் இல்லாமல் இருப்பதும், குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வதும் ரொம்ப முக்கியமான பலன். முக்கியமாக உங்க முதல் குழந்தையிடம் நீங்க சற்று ஆறுதலாக அதிக குவாலிட்டி டைம் கொடுத்து அவங்களோடு நீங்க பழகுவது, அவங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல அவர்களோடு நீங்க அதிக நேரம் செலவிடுவது முக்கியமான நிலையாக நான் சொல்ல நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.